ஐயா, நான் சுருக்கமாவே விஷயத்த சொல்லிடுறேன். என் பையன் ரமேஷ் உங்க பொண்ணு பவானிய முதல்ல ரவி வீட்டுல வச்சு பார்த்திருக்கான். அவங்க அம்மா இறந்தப்ப அப்ப கூட அங்க ஒரு பிரச்சனை வந்து அத நாம 2 பேரும் தான் சமாதானம் பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப பவானி அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா. பவானி அடிக்கடி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமா அவனுக்கு அமைஞ்சது. அது வந்து போஸ் குடியிருக்கிற வீட்டு ஓனருடைய பையன் ரமேஷோட ஃப்ரெண்டு. அதனால அங்கேயும் அவளை பார்த்திருக்கான். இப்ப என்னடான்னா கட்டிக்கிட்டா பவானியை தான் கட்டிப்பேன்னு அடிச்சு சொல்றான். ஆனா பவானி என்னவோ படிப்புல தான் கவனமா இருக்கா. அவளுக்கு இதுல எந்த விதத்திலயும் சம்பந்தம் கிடையாதுங்க. சொல்ல போனா அந்த பொண்ணு பாவம் இவனுக்கே அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா ரமேஷ் ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நாங்க வேற இடத்துலயும் பொண்ணு பார்த்தோம். அதை எதையுமே ஒத்துக்கவன் தயாரா இல்ல. பவானி தான் எனக்கு மனைவி, வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றான். ஐயா, உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இத பாருங்க, ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நம்ம குடும்பங்களுக்கு நடுவுல நிறைய குழப்பங்கள் நடந்து போச்சு. அதெல்லாம் நான் மறக்கல. இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்கிறதுக்கு முன்ன எவ்வளவு தயங்கி இருப்பேன், எவ்வளவு யோசிச்சிருப்பேன். அதை நீங்க புரிஞ்சிக்கணும். அதை எல்லாத்தையும் மீறி